அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 செய்தி கொடுத்து பார்க்கலாம். முப்பாட்டன் முருகனை இழிவாக பேசினா பார்த்தீங்களா, மைக்கேல் அப்படிங்கிறவனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அந்த செய்தி கொடுத்தோம். அதே மாதிரி இப்ராஹிம் ராவுத்தர் அப்படிங்கிற ஒரு தரங்கட்ட தருதலை அண்ணன் சீமான் அவர்களே நாம் தமிழர் கட்சியும் அந்த டிபேட்டில் இழிவுபடுத்தி வச்சுருக்கு. இந்த 2 செய்தி கொடுத்து இந்த காணொலியை விரிவாக பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம கொஞ்சம் வளர வேண்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் தாக்கக்காரங்களாம் ரூட் மாஃபியா வச்சு வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளையும் கொஞ்சம் வளர்த்து விடுங்க. சரி, இப்போ என்னென்னா, இந்த முப்பாட்டன் முருகன் இழிவுபடுத்தினா பார்த்தீங்களா, இந்த மைக்கேல் அப்படிங்கிறவன், என் பேர் மைக்கேல் ராஜ், அக்மார்க் தாவேக்காரன், மதவெறியன். உங்களுக்கு தெரியும், தாவேக்கால மேக்ஸிமம் பேர் கிறிஸ்தவர்கள். விஜயா அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆதவர்ஜனாக இருக்கட்டும், சபாநாயகராக இருக்கட்டும், மரிய விரிசெல்லாம் பான் கிறிஸ்டின். அப்போது இவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, மற்ற மத கடவுள்களை இழிவாக தான் பார்ப்பாங்க. அந்த கிறிஸ்டின் மதத்தில் இருக்க மதவெறியர் இழிவாக தான் பார்ப்பாங்க. இவர் விஜய் அவர்களை சொல்ல மதவெறியர்கள்னு, ஆனால் கிறிஸ்டின். ஆனால் இந்த மதவெறி பிடிச்சவன் யாருன்னா அந்த மைக்கேல். அவன் என்ன பண்ணுறான், முருகனை இழிவாக பேசுகிறான். அது எப்படின்னா, நம்மெல்லாம் ஒரு செய்தி சொல்கிறோம், சேயன் படத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் முருகன் அடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. நம்மளுக்கெல்லாம் மற்ற மகிழ்ச்சியாக வருது. ஏன்னா இதுவரையும் முருகன் அப்படின்னா நம்ம எப்படி பார்த்துருப்போம், மீசை இல்லாமல் அப்படி தான் இருக்குது. ஆனால் அண்ணன் சீமான் நடிக்கும்போது அந்த சிக்ஸ் பேக், அவர் உடலை வருத்தி சிக்ஸ் பேக் வச்சு அந்த மீசையை வச்சு அந்த கம்பீரமாக ஒரு ஆணழகன் தோற்றத்துலையும், ஒரு முருகன்னா என்ன அழகன், முருகன்னா முருகும் தசையிடை கொண்டவன் முருகன். அப்போ அந்த ஒரு ஆண்மைத்தன்மையோட சீமான் நடிக்க போகிறான்னு செய்தி வந்தோடனே, இந்த மேலே இருக்க இந்த ட்விட்டை பாருங்கள், அதனை அழிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அந்த இடத்துல அவ்வளோ கொச்சையாக ஒரு ஆபாச வார்த்தை, நாங்கள் முப்பாட்டன் முருகனையே இப்படி தான் கேவலமாக பேசுவோம் முருகனையே. அப்போ அந்த கதாபாத்திரத்தில் சீமான் அவரை நடித்தா நாங்கள் அவரை அப்படின்னு அப்படி பேசினா, இந்த மைக்கேல் அப்படிங்கிறவன் முருகரையே போடா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை போட்டு தான் டீல் பண்ணுவாங்க. இதில் சீமான் அந்த கெட்டப்பில் வந்தால் என்னென்ன கெட்ட வார்த்தையெல்லாம் வருமோ தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆபாசமாக பேசுகிறேன். இப்போ என்னென்னா, அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பேரறிவாளன் அண்ணன் பேரறிவாளன் அவர்களும் கோவை நர்மதா காவலில் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இதுதான் சம்பவங்கிறது. இதுதான் நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய தரமான சம்பவங்கிறது. அந்த செய்தி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. முருகப்பெருமான் குறித்து அவதூறு, தனியார் ஊழியர் கைது. அவதூறு என்னன்னா, தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படும் முப்பாட்டன் முருகன் குறித்து சமூக வலைதளத்தில் மைக்கராஜ் என்பவர் அவதூறான கதை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு மாவட்டங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது. கோவை சைபர் கிரைம் போலீஸில் நாம் தமிழர் கட்சியினர் புகார் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ ஏன் கைதுனா, நாம் தமிழர் கட்சிக்காரங்க முப்பாட்டன் முருகனை இவன் தப்பாக பேசினா, இவன் மேலே வழக்கு பதிவு செய்து கைது செய்யுங்க அப்படின்னோடனே கைது பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்கள்ல. இப்போது விஜய் அவர்கள் குறித்து எதாவது பேசிட்டா தெரியும், அவரை பற்றி பேசினா கூட பரவாயில்ல, இன்னொருத்தவங்களை பற்றி பேசிட்டா போச்சுங்கிற லெவலுக்கு இருக்குது. முருகனை மட்டும் இழிவுபடுத்தலை, நம்ம கட்சியை சேர்ந்த அக்கா தாரிகா சல்மான் அவர்களை ரொம்ப கொச்சையாக, அதெல்லாம் படிக்க முடியாது, ஏண்டி அப்படின்னு போட்டு ஒரு கெட்ட வார்த்தை போட்டு அவ்வளோ ஆபாசமாக, இந்த மைக்கேல் அப்படிங்கிறவன ஒரு ஆபாசவாதி. அப்போது இந்த அக்காவை இவன் தப்பாக பேசிட்டான், நம்ம தாரிகா அக்காவை. அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகனை இவன் மேலே வழக்கு பதிவு பண்ணணும். வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ண வச்சது யார்? நாம் தமிழர் கட்சியினர். அந்த பேரழிவானாக இருக்கட்டும், கோவை நர்மதாக்காவுக்கெலாம் நம்ம ஒரு ராயல் செட் போட்டுக்கணும். இப்படி தான் இருக்கணும். அதான் அந்த பயம் வரும். அடுத்து இந்த தமிழ் கடவுள் முருகனை எவனும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்த செய்தி, இப்ராஹிம் அந்த டிபேட்டில் என்ன பேசினார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்ராஹிம் ராவுத்தர், இப்போ நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா, இந்த இஸ்லாமியர்களை மரக்காய ராவுத்தர் இவங்கெல்லாம் லெப்பையெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் தமிழர்கள்னு சொல்லிட்டு, இவரும் சில நாட்கள் என்ன நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசியிருந்தார். ஈவேரா தெலுங்கர், கருணாநிதி தட்சணாமூர்த்திங்கிறவர் அப்படியே கருணாநிதி என்ன பண்ணுறாரு, பேரை மாற்றிக்கிறாரு அப்படின்னு பேசினவர். ஈவேரா கன்னடர், அதே மாதிரி கருணாநிதி அவர்களாம் தெலுங்கர். இப்படி பேசிட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவாக இப்படி பேசிகிட்டு இருப்பாப்புல. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருப்பாப்புல. இப்பட்றா ஒரே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற, ஏன்னா தலிச்ச கட்சி காங்கிரஸ் கட்சியில் இருக்குது, இதில் இருக்கிறிய இப்படியும் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போயே இந்த ஆளுடைய டபுள் கேம் தெரியும். மட்டமான ஒரு நபர்னா இந்த இப்ராஹிம் தான். இந்த ஆள் பின்னாடி, இந்த ஆள் முதுக இந்த ஆள் பார்க்காம அந்த டிபேட்டில் போய் உட்காந்துட்டு டிபேட்டில் அந்த இடுமான காலத்தையும் வச்சு கிழிச்சிட்டாரு. விஜய் அவர்களை என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் இடுமான சொல்கிறாரு, விஜய் ஒரு இன்ஃப்ளூயன்சரா, 5 கோடி பேர் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு 50 லட்சம் பேர் அவர் சூரியன் கிழக்கில் உதிக்கலை, அது மேற்கில் தான் உதிக்கினா ஆமாம்பாங்க. அது மாதிரி இன்னும் 50 லட்சம் பேர் தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிராம்பல் கிடையாது, அதை ஒரிஜினல்னு சொன்னால் கூட நம்புவாங்க அப்படின்னு சொல்லி செய்கிறாரு. அதே மாதிரி அதிமுக திமுக இவங்க கூட செய்ய தயங்கினா பல விஷயங்களை எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் தாவேக்கா செய்யுது அப்படின்னு வரிசை என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி தான் விமர்சனம் வைக்கிறாரு. இதில் எதுலேயுமே விஜய் அவர்களை பர்சனலாக டார்கெட் பண்ண, விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத
அவரை வந்து இந்த மக்கள், இந்த ரசிக மனப்பான்மை கொண்ட ஆட்கள் வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னு தானே பேசுகிறாரு. அதுக்கு பதில் சொல்ல துப்புக்கட்ட இந்த இப்ராஹிம் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அன்னை இடுமான கார்த்தி பேசும்போது சொன்னார், திமுக வந்து 6 தடவையும் அதிமுக 7 தடவையும் ஆட்சி செஞ்சிருக்கு, தாவேக இப்போ வந்தோடனே ஆட்சி செஞ்சிருச்சு, நாங்களும் 2030 நாங்களும் ஆட்சிவோம், எங்ககிட்டையும் வந்து ஆட்சி வந்து வசத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரில்ல. உடனே அதெல்லாம் உங்கள்கிட்ட ஆட்சிக்கு வராது, உங்கள்கிட்ட வந்து நீங்களாம் ஜெயிக்கவே முடியாது, ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் கனவாக தான் போகும், அப்படி இப்படி எள்ளி நகையாடுறாப்புல. இந்த ஆளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் இதாங்க, விஜய் அப்படிங்கிற நபர் எப்படி ஜெயிச்சாருங்கிறது அப்பட்டமாக தெரியும். அதில் அடுத்த பாயிண்ட் வந்தீங்கன்னா அதே தான். என்னென்னா, விஜய் அவர்கள் பேசினது பூரா உண்மையாக பேசிட்டாராம், அதனால் மக்கள் நம்புகிறாங்களாம். சீமான் அவர்கள் பேசின பூரா எப்படி இருக்குன்னா, பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு அப்படின்னு சொல்கிறாராம். உடனே இடுமான கார்த்தி காலில் வந்து கட்டி வரையும் பாம்பு வந்து கடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு நின்னா அது இதாயிருமா அப்படின்னு கேட்குறாப்புல. இப்போ விஜய் அவர்கள் சொன்னது பூரா உண்மையான இல்லை ஏமாத்து. விஜய் அவர்கள் 2000 ரூபா கொடுக்குறனாரில் கொடுத்தாரா? விஜய் அவர்கள் வந்த உடனே முதல் கேள்வி தமிழ்நாடு முழுக்க நான் வந்து பஸ்ஸு பெண்கள்லாம் போகலான்னார கொடுத்தாரா? இல்லை 6 சென்ட் கொடுக்குறனால கொடுக்கல. இல்லை, அப்போ விஜய் அவர்கள் பொய் தானே சொல்லியிருக்கார். நாங்கள் உண்மையை சொன்னால் தோற்று போயிட்டோம், அதான் உண்மை. நீங்கள் பொய் சொன்னீங்க ஜெயிச்சிட்டிங்க. இங்கே உண்மை வந்து ஜெயிக்காது, பொய் தான் ஜெயிக்குங்கிறது உதாரணமே உங்களுடைய வெற்றி தான். இப்ராஹிம் அவர்களே உங்களோட வெற்றியும் விஜய் அவர்கள் வெற்றியுமே பொய் தான் ஜெயிக்குங்கிறதுக்கு பொய்க்கு கிடைச்ச வெற்றி தான். விஜய் அவர் உண்மையை சொன்னாங்க, அதனால் கேட்குறாங்களே. விஜய் அவர்கள் பொய் சொன்னார், அந்த பொய்யை மக்கள் நம்பினாங்க. சீமான உண்மையை சொன்னார், உண்மையை நம்பலை. இந்த பாம்பு கடி மேட்டரை வச்சு சொல்கிறாரு. ஆனால் சீமான் சொன்னதே வேறு. அங்கே போய் மரங்களின் மாநாட்டுக்கு போகிறோம், அங்கே பாம்புகள் அதிகமாக இருக்க இடம் அப்படிங்கிறனால பாம்பு வந்து கொத்திடுச்சுன்னா நீங்கள் பயந்துட்டீங்கன்னா டக்குன்னு விஷம் ஏறும். அப்போ நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படாமல் இருந்தால் அந்த விஷம் வந்து ஏறாது, நம்ம ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துக்கலான்னு தெளிவாக சொல்லியிருப்பார். ஆனால் அதை எடுத்துகிட்டு அதை ஒரு காமெடி பண்ணணும், சீமான பேச காமெடி பண்ணணும் அப்படிங்கிறனால பேசுகிறாப்புல. அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் நேற்றுக்கு வந்து பேசுகிறாரு, நாங்கள் விவசாயிகளுக்கு 5000 60,000 70,000 உளர்றாரு. பேப்பரை பார்த்து படிக்கும்போதே தவறாக படிப்பார் உங்கள் தலைவர் விஜய். அப்படிலாம் நாங்கள் பேசினா என்னத்துக்காகவும்? உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே பேப்பரை பார்த்து படிக்கும் போதே தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. உங்கள் கட்சி மரிய வில்சன் வந்து தமிழே வந்து வாயில் வரமாட்டுது. 5000 60,000 70,000 900 80,000 நேற்றுக்கு விஜய் சுதந்திர அந்த ஸ்பீச்சனையும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கருத்து சீமான சொல்லிட்டாருன்னா அதை வந்து இது பண்ணால், அப்போ விஜய் அவர்கள் சொன்னதில் எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், விஜய் அவர்கள் வந்து நான் கத்தி பேச மாட்டேன், நான் வந்து அப்படியே சைலண்ட்டாக அப்படின்னு, ஆனால் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே கிடப்பார். அந்த மாதிரி தான் விஜய் அவர்களை பற்றி நம்ம அவர் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் கூட கரூரில் என் மேலே பழிய போட்டாங்க ஆக்சுவலாக வேறு. அப்போது அவர் ஒரு காமெடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் மக்களுக்கு உண்மையாக பேச சீமான், ஆனால் அவர் பேச காமெடியாக பண்ணணும். அடுத்து சீமான் வந்து அங்கே இலங்கை போனதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு சின்ன ஒரு தோட்டம் இருந்துச்சா, அது வந்து இப்போ போகுமா அப்புறம் உள்ளே போய் வந்து வெடிக்குமா, அப்படிலாம் ஒரு தோட்டமே கிடையாது. நீ பார்த்தியா? நீ இல்லை அங்கே போனியா? வாய் இருக்குன்னு என்ன வேணால் பேசக்கூடாது. அப்புறம் சீமான் போய் நெட்டில் அடித்து பாருங்கள், டுபாக்கூர் பொலிட்டீஷியன் அப்படின்னா சீமான் பேர் தான் வரும். ஐயோ சீமான் டுபாக்கூர் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறப்பல உடனே நாம் தமிழ் கட்சியில் அங்கே சலசல வருது. என்னென்னா இந்த இப்ராஹிம் ராவுத்தர் போன்றவர்களுக்கு சீமானை விஜய் அவர்களை போட்டு பொழக்கிறனால எப்படா டாக்டிஸ் பண்ணோம். அப்போ அந்த கூகுளில் போய் இந்த திமுககாரங்க வந்து அப்படி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து கருணாநிதி அவர்கள் பேர் அடித்து பார்த்தா ஒரு மாதிரி வரும், விஜய் அவர்கள் பேர் அடித்து பார்த்தாலும் ஒரு மாதிரி வரும். நம்ம சொல்ல வேணாம், நீங்கள் போய் அடித்து பாருங்கள். சரி விடுங்க, அப்படி நம்ம போக வேணான்னு வைங்க. அது பதிலுக்கு பேசுகிறோன்னு நம்ம பேசினோம்னா தான் நம்ம மேலே வழக்கு போட்டுருவாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது, அது நேரம் வரும்போது அது எல்லாமே வெளியே வரும். சீமான் அவர்கள் வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் 5 வருஷமாக தமிழ்நாட்டை தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு அவர் வந்து ராஜா மாதிரி இருக்கார். எப்போயுமே சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசியல் ராஜா தான். இவங்க டுபாக்கூர் பொலிட்டீஷியன் போட்டால் சீமான் பேர் கூகுளில் வருது அப்படிங்கிறனால சீமான் டுபாக்கூர் பொலிட்டீஷியன் இல்லை. அதே மாதிரி விஜய் அவர்கள் பேர் வரலன்னா விஜய் அவர்கள் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நீ எப்படிப்பட்ட நபருங்க? அதாவது உண்மையான டுபாக்கூரை யாருன்னா அந்த இப்ராஹிம் போன்றவர்கள் தான். மாற்றி பேசுகிறது, காங்கிரஸ் கட்சியில் இருக்க வேண்டியது, அப்புறம் அந்த பக்கம் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிற மாதிரி பேசிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள்ட்ட போக வேண்டியது பிழைப்புக்காக. அது என்னென்னா அது ஒரு விதமாக பேசும்போது அப்படி இருக்குமா, அதனால வேறு ஒன்றும் இல்லை. நீ எப்படி பேசினா டுபாக்கூர் பாலிட்டிஷியன் என்ன நீ சொன்னாலும் சரி, உண்மையான பாலிட்டிஷியன் எங்கள் அண்ணன் சீமான் தான். அதை சொல்லி சீமானவர்கள் எப்படியா சிரமப்படுத்திட மாட்டோமா? ஏன்னா சீமானவர்கள் சொல்கிற கருத்துக்கு பதில் சொல்லவே முடியாது, துப்பு இருக்காது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எப்படா நீ ஃப்ரீ கொடுப்பேன்னு சீமானை கேட்பார், அதுக்கு பதில் இருக்காது. வந்து பார்த்தோன்னா கஜானா காலி ஒரே வாரத்தில் மக்கள் ஃப்ரீன்னு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சு தானே ஃப்ரீ கொடுக்குறேன் நீங்கள், அப்புறம் என்ன கஜானா காலி அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதுலேயும் ஒரு பரந்தாமன் சொன்னார்ல, இந்த ஜெயச பாண்டியன் வந்து அப்படியே கோவப்பட்டார்ல, பேப்பரை பார்த்தீங்கன்னா பொழுதுனைக்கு தவக்கார பாலியல் தான் வருது. நேற்று கூட
நேற்று கூட ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் தூத்துக்குடியிலேருந்து ஒரு பெண் வர்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படி. இதுதான் நடக்குது. தாவே காட்சிக்கு வந்து இதுதான் நடக்குது. அவன் கட்சிக்காரனே அதிக தவறு பண்ணுறது யாருன்னா அவங்க தாவே கட்சிக்காரன் தான். திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக கட்சிக்காரன் என்ன பண்ணுறான்னா அதை விட 4 மடங்கு தாவே காட்சிக்கு வந்தால் தாவே கட்சிக்காரங்க வந்து பண்ணுறாங்க. அதை நம்ம சொன்னோம்னா என்ன, நம்மளை வந்து இப்படி தான் துப்பாக்கி ஒரு பொலிட்டிஷியன் சீமான் பாம்பு கடி, சீமான் துப்பாக்கி அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க உருட்டிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது உருத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.